ஆனா இவ்வளோ பெரிய வேதனைகளை, இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை, பாடுகளை அவங்க அனுபவித்த போதும், இப்பதான் நீங்க 15வது 16வது வசனத்துல சொல்லப்படுகிறது, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைத்திருப்பார்களானால் அவங்க பின்னாடி திரும்ப என்ன பண்ணிருப்பாங்க, போயிருப்பாங்க. அவர்கள் விட்டு வந்த தேசத்தை அல்ல, அதிலும் மேலான பரம தேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவர்கள் முன்னேறி வந்ததுனால அவங்க குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சு, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு. வாளால் வெட்டப்பட்டார்களாம், சிறைச்சேதம் செய்யப்பட்டார்கள், பட்டினியில கிடந்தாங்க, வனாந்தரமான ஒரு சூழ்நிலை, ஸ்திரீகளை சாக கொடுத்தார்கள். ஆனா பைபிள் சொல்லுது, இப்படிப்பட்ட பல பாடுகளை அவர்கள் பட்டாலும் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைக்கவில்லை அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. அங்க இருந்திருந்தோம்னா நல்லா இருந்திருப்போமே, நம்ம பிள்ளைகள் நல்லா இருந்திருப்பாங்களே, நம்ம குடும்பம் நல்லா இருந்திருக்குமே அப்படி சொல்லி அவர்கள் தாங்கள் விட்டு வந்த பழைய வாழ்க்கையை அவர்கள் நினைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்கள் விட்டு வந்த பழைய உலகத்தை அல்ல, பழைய வாழ்க்கையை அல்ல, அதிலும் மேலான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு வருகிற வேதனைகள், உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், இதற்கு நடுவுல உங்க நினைவு எப்படி இருக்கிறது? உங்க யோசனை எப்படி இருக்கிறது? ஐயோ, நான் ஒருவேளை அங்கேயே இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருப்பனே அப்படி யோசிக்கிறீங்களா? இல்ல, அதையல்ல, அதிலும் மேலான பரம தேசம் எனக்கு இருக்கிறது என்று யோசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்? நம்முடைய விருப்பம் எதன் மீது இருக்கிறது? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை எதன் மீது இருக்கிறது? நம்ம எதை விரும்புறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும்.